அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பற்றி, அதாவது ஒரு குரு பெயர்ச்சி, குரு வக்ர நிவர்த்தி, சனி வக்ர நிவர்த்தி, இது மாதிரி எல்லா பலன்களும் போட்டு சொல்லிட்டே வரோம். சுக்கிர பெயர்ச்சி, இது மாதிரி பல பலன்கள் நம்ம சொல்லிட்டே வரோம். இதெல்லாம் சொன்னால் கூட இதெல்லாம் ரெகுலராக நடக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அது சொல்கிறோம். ஆனால் இந்த கால சூழ்நிலைகளில் நம்ம ஒரு பர்டிகுலர் பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம், ஏன்னா இந்த பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுது. அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு வருஷமாக நம்ம கணக்கு பண்ணிட்டு நம்மளோட வயசு அப்படின்னு கணக்கு பண்ணுறோம். எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வச்சுருக்கோம். அதுதான் நம்ம புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷம் முடிஞ்சு 365 நாள், ஒரு சுழற்சி முடிஞ்சு அடுத்த சுழற்சி அப்படின்னு வச்சுருக்கோம். இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு பண்ணுறாங்க. அதாவது நமக்கு சித்திரை மாதம் முதல் நமக்கு கணக்கு இருக்குது. அது மாதிரி பசலின்னு ஒரு கணக்கு இருக்குது. அது மாதிரி சாலிவாகனம்னு ஒரு கணக்கு இருக்குது. இது மாதிரி பல கணக்குகள் இருக்குது. ஆனால் நம்ம எல்லோரும் யூனிவர்சலாக உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இந்த கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தாண்டு, நம்ம இங்கிலீஷ் நாட்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புத்தாண்டு. ஸோ அந்த புத்தாண்டு இப்போ வரப்போகிறது 1/1/2025. இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு புதன்கிழமை, பூராட நட்சத்திரம், அது மாதிரி வியாகத யோகம், பாலவ கரணம். இந்த கரணத்தில் தனுசு ராசியில் கன்னியா லக்னத்தில் பிறக்கிறது. ஸோ இது எந்த மாதிரியான இந்த வருஷம் பிறக்கிறது நமக்கு எல்லாருக்கும் உலகத்தில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு இந்த கிரக சுழற்சி தான் திரும்ப எகைன் நம்ம வரோம். அப்படி பார்க்கும்போது பிப்ரவரியில் குரு வக்ர நிவர்த்தி ஏற்படுறது, மார்ச்சில் சனி பெயர்ச்சி ஏற்படுறது, அது மாதிரி மே மாதம் குரு பெயர்ச்சி 15 மே குரு பெயர்ச்சி, அதே மாதிரி 18 இது பயிற்சி ஆகி 3 நாளில் ராகுகேதும் பெயர்ச்சி, 18/5 ராகுகேது பெயர்ச்சி. இதெல்லாம் இப்படி இருந்தால் கூட இந்த வருஷத்தில் குரு பகவான் 3 முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார். குரு பெயர்ச்சியாக இப்போ மிதுன ராசிக்கு போகிறாரு. 15/5/2025 பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கு போகிறாரு. அங்கேருந்து சல்லுன்னு அவர் 18/10 அன்னைக்கு அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போயிடுறார். கடகராசிலேருந்து திரும்ப 4/12 டிசம்பர் 4 அன்னைக்கு திரும்ப மிதுன ராசிக்கு வராரு, வக்ரமாக வரார். ஸோ இந்த மாதிரி குரு பகவான் மட்டும் 3 முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார். ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்படி பாதிப்புகளை ஏற்படுத்துறது, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதனால் வாங்க நம்ம இந்த பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பொதுவாக பலவிதமான பதிவுகளில் இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்றது ஒரு வித்தியாசம். இந்த ஒரு புத்தாண்டு 2025 வருஷத்து புத்தாண்டு ஒரு ரொம்ப சிறப்பானதாக இருக்குது. அதில் துளாராசியை பொறுத்தளவில் பல கஷ்டமான சூழ்நிலைகளை தாண்டி வந்திருப்பீங்க. உங்களுக்கு ராகுகேது இது மாதிரிலாம் இருந்ததுனால கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே, அதுவும் தசாபதி சரியில்லாட்டினா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. உங்களுடைய அமௌண்ட் ஏதாச்சும் பெரிய அமௌண்ட்டாக லாக் ஆகி நிற்கும். ஏன்னா 8ல் குரு பகவான் உங்களுக்கு 8வது வீட்டில், உங்களுக்கு அந்த வீட்டுக்கும் அதிபதி சுக்கிரன் தான், உங்கள் துளாராசிக்கும் அதிபதி சுக்கிரன் தான். பணங்காசு விஷயத்துலாம் லாக் ஆகி நின்றுருப்பீங்க. பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறி இருக்கும். ஒரு சில பேர் வேலையை விட்டு மாறி இருப்பீங்க, ஊரை விட்டு மாறி இருப்பீங்க. இது மாதிரி பல சூழ்நிலைகள் கடந்த 3-4 வருஷமாகவே உங்களுக்கு எல்லாமே அடுத்தடுத்து பிரச்சனைகளாகவே இருந்திருக்கும். இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தை பொறுத்தளவில் முதல்ல 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் பிப்ரவரி மாதம். இந்த வக்ர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு ஸ்டில் பொருளாதார ரீதியாக இன்னும் கஷ்டத்தை தான் கொடுத்துன்னு தான் இருக்கும். அதுலேருந்து ரிலீஃப் கிடையாது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 5வது வீட்டில் இருந்தார். அவர் பெயர்ச்சியாகி 6வது வீட்டுக்கு போகிறார் உங்கள் ராசிக்கு.
6வது வீட்டில் சனி பகவான் வந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து 6வது வீட்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு யோகமான பலன் தான் கொடுக்க போகிறது. சரி, அந்த யோகமான பலன் கொடுக்க போகிறது எப்போ கொடுக்கும்? அடுத்த கேள்வி வரும். அந்த வீட்டு அதிபதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து உங்களை பார்க்கும் பொழுது இந்த சனி பகவான் கொடுப்பார். அந்த உங்கள் வீட்டு அதிபதி எப்போ பார்ப்பார்? அடுத்த வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி 15/5/2025 குரு பெயர்ச்சியாகி உங்களுக்கு 9வது வீட்டுக்கு வரும்பொழுது குரு பார்வை உங்கள் ராசிக்கு வருது. இந்த குரு பார்வை வரும்பொழுது சனியும் அங்கே குருவனுடைய வீட்டில் இருக்கிறதுனால எல்லாம் உங்களுக்கு வந்து உழைப்பு வேலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வர போகிறது. ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க வேலையாள் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் முடிவுக்கு வர போகிறது. நீங்கள் தொழிலாளர்களாக இருந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா அதுவும் முடிவுக்கு வர போகிறது. எல்லா வகையிலையும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலன்களே தரப்போம். ஏன்னா குரு பார்வை வருது. அது மட்டும் இல்லை, அவர் 9வது இடத்துல இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணார், ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அவர் உங்களுக்கு 10வது வீட்டுக்கு வர்றார். அதிச்சார குருவா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோக மாற்றம், இருப்பிட மாற்றம்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுவும் நீங்கள் கேட்ட மாதிரி நடக்கும். அதுவும் நல்ல இடத்துல, இதை விட பல மடங்கு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நடக்கும். அதுவும் ஆகஸ்ட் டிசம்பருக்குள்ள உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு காலமாக இருக்குது உங்களுக்கு. இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம். சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். சித்திரைன்ற செவ்வாயோட நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் மிக நல்ல பலன்கள் ஏற்படணும்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் 6ல் இருக்கிறது மட்டும்தான் ஒரு சில துன்பங்களையும் நோய்களையும் ஒரு சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமைகளையும் அதெல்லாம் கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு இல்லாட்டினாலும் உங்கள் வீட்டில் யாருன்னு ஒருத்தருக்கான ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் ஏற்படும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால. ஆனால் அந்த மாதிரி பலன்கள் கூட உங்களுடைய ஜாதகத்துலையும் இருக்கான்னு பார்த்துக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தினுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா தான் அதெல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம், இது ராகுவோட நட்சத்திரம். ராகு பகவான் வந்து இந்த பயிற்சியில் ராகு பயிற்சி வரப்போகிறது. அது வந்து 18/5/2025 ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டிலேருந்து 5வது வீட்டுக்கு வர்றாரு. அதாவது சனியும் ராகுவும் ஒருத்தர் கிராஸ் பண்ணிட்டு வர போகிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வியாபார ரீதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் இருக்கும். அதுவும் இந்த காலகட்டத்தில் அந்த துளாராசியை சேர்ந்து ட்ரேடிங்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சூப்பர் பலன் இருக்கும். ஏன்னா அந்த கம்ப்யூட்டர், இந்த ட்ரேடிங், இதுக்கெல்லாம் அந்த இன்டர்நெட்டு, இதுக்கெல்லாம் அதிபதி ராகு தான். அவர் வந்து உங்களுக்கு 5வது வீட்டுக்கு வரார். அதுக்கு முன்னாலேயே குரு பார்வை வந்துடுது உங்களுக்கு. ஸோ அதனால் ட்ரேடிங் இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே 5ஆம் மாதத்துக்கு மேலே பல விதத்துலேயும் உங்களுக்கு முன்னேற்றமான பலன் நடக்கப்படுது. அதே குரு பகவான் தான் உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்துலேயும் வரப்போகிறார். ஸோ எப்படி பார்த்தோம்னாலும் குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, கேது பகவான் இது வரைக்கும் ராகு கேதுனால பலவிதமான தொந்தரவுகளை அனுபவிச்சு வந்தீங்க இந்த துளாராசிக்காரங்க. உடல்நிலை கோளாறு, குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள், வியாபாரத்தில் நஷ்டங்கள், வியாபாரத்தில் அந்த தொழில் மாற்றங்கள், வியாபாரத்தில் பிரச்சனையாகி இடமே மாறுறது, இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் அனுப்பிச்சு வந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் யாருக்கான ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு கொடுத்து இல்லை ஏதாச்சும் டெபாசிட் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுடைய அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது மாட்டியிருக்கும் ஒரு நல்ல அமௌண்ட்டு. அது வந்து இனிமேல் தான் ரிலீவ் ஆகும். அது ரிலீவ் ஆகிறதுக்கு இனிமேல் தான் கால சூழ்நிலைகள் கணிஞ்சு வருது. அது ரிலீவ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஓரளவு எல்லாத்துலேருந்தும் நீங்கள் விடுபட்டு நல்ல முறையில் இருக்கலாம். இந்த ராசியை சேர்ந்த
சேர்ந்தவர்களுக்கு வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராகுகேதுனால உடல்நிலை கோளாறுகள், குடும்பத்தில் விரிசல் பிரச்சனைகள், இது மாதிரிலாம் பல பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு வந்தீங்க. இப்போ வந்து உங்களுக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் தான். இருந்த போல் செவ்வாய் அப்பப்போ ரொம்ப சீக்கிரம் நகரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பார்வை வர்றதுனால துளாராசியை சேர்ந்த பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். துளாராசியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே கிழக்கு திசையில் வடகிழக்கு திசையிலேருந்து உங்களுக்கு வரன் அமையும். பல பேருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். திருமணமான பல பேருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். வேலைகளில் மாற்றங்கள் உண்டாகும். அதுவும் கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில்கள் பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு விளைச்சல் கூடும், விளைச்சல் லாபமாக இருக்கும். ஸோ இப்படி படிப்படியாக பார்த்தோம்னா எல்லாருக்குமே இந்த 2025 நல்ல பலன்கள் தரும். அதுவும் வந்து பொதுவாக துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலம் வந்து மிக பொன்னான காலம்னு சொல்லணும். ராகு கேது பிடியிலேருந்து விலகுறீங்க, குரு பிடியிலேருந்து விலகுறீங்க, சனி பகவான் பிடியிலேருந்து விலகுறீங்க. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்குது. கடந்த 4-5 வருஷமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இப்போ இனிமேல் முன்னேற்றமான பாதையில் நீங்கள் நடக்க போகிறீங்க. அதுக்கு ஆல்ரெடி வந்து போன வருஷமே ஒரு செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் நடந்துகிட்டே வரும். இனி வாழ்க்கை வந்து நல்ல முன்னேற்றமான பாதையில் நீங்கள் நடைபெற போகிறீங்க. அதனால் இந்த 2025வது வருஷம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் 6ல் இருந்தால் கூட நீங்கள் முருகப்பெருமானை வணங்குறது இந்த வருஷத்தில் மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். வள்ளி தேவனோட இருக்கக்கூடிய முருகனை வணங்குறது உங்களுக்கு சிறப்பு. அது மாதிரி முருகப்பெருமானை விடாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வணங்கிட்டு வாங்க. பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லை, திருமண சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு தீர்றதுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் ஒரே வழி. நீங்கள் போய் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் சாமியை வணங்கிட்டு வர்றது தான். இதை பண்ணிக்கிட்டு வந்தாலே இந்த வருஷம் வந்து மிக சிறந்த வருஷமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பல வகைகளே உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். கல்யாணம் நடக்கும். பல வகையிலையும் உங்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.